என்ன சார் தக் லைஃப் இப்படி ஆயிடுச்சு? அதான் இப்படி சல்லி சல்லியாக நொறுக்கிட்டாங்களேங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு படத்தில் வடிவேலு சொல்கிற மாதிரி கமல் இமேஜையும் மணிரத்ன இமேஜையும் சேர்த்தே நொறுக்கிட்டாங்க. ஆனால் இந்த படத்தை பார்க்கும் பொழுது ஒரேடியாக கடித்து துப்பி வாந்தி எடுக்கிற அளவுக்கான படம் இல்லை. அங்கங்கே நீங்கள் ரசிக்கலாம். பட் நிறைய கேள்விகள் இருக்குது. உள்ளபடியே மணிரத்னம் இதை செஞ்சுருக்கலாம், இதுக்கு என்ன பதில், இதுக்கு என்ன பதில், நிறைய நம்ம கேட்டுகிட்டே இருக்கலாம். ஒரு கனெக்டிவிட்டி இல்லை, அதெல்லாம் உண்மை தான். பட்டு கமலஹாசனுடைய நடிப்பை மட்டுமே நம்ம வியக்கிற அளவுக்கு ஒரு படம் இருக்குது. நான் தான் அந்த எங்கள் ரிவ்யூவில் கூட பஞ்சில் அதுதான் சொன்னேன், கமலஹாசனுக்கு இது ஒரு லக்கான மூவி, லக் லைஃப் அப்படின்னு முடித்தேன். என்னென்னா ஒரு கமல்ங்கிறவர் எவ்வளோ பெரிய லெஜெண்டரி அப்படிங்கிறத மற்றும் ஒரு நிரூபிக்கிற அளவுக்கு ஒரு படத்தை மணிரத்னம் கொடுத்துருக்கிறார். அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் ஒரு படமாக நீங்கள் பார்க்கும் பொழுது நிறைய கேள்விகள் இருக்குது. ஏன் இப்படி இதை பண்ணாங்க? டைலாக்ஸ் எல்லாம் மணிரத்னம் படத்தில் நம்ம இந்த மாதிரிலாம் டைலாக் கேட்டதே கிடையாது.